ஹலோ வணக்கம். ஹேக்கிங் வீடியோஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். அதாவது இன்றைக்கி என்னோடய டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவு டு வெப்சைட் மூவ் டிராஃபிக். அதாவது சில பேர் வச்சுருப்பாங்க, க்ரியேட் பண்ணி 2 மந்த் ஆர் 3 மந்த் மோர் தென் மந்த் ஆகிருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் இருக்கும். 5 பேர் வந்திருப்பாங்க, 2 பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி வெப் டிராஃபிக் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு டைப் இருக்குது. காசு கொடுத்து டிராஃபிக் வாங்குறது, ஆட்வேர்ட் மூலியமாக, அதாவது கூகுள் ஆட்வேர்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ டைப், ஃபேஸ்புக் ஷேர், அதாவது ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து பை பண்ணி, அதாவது உங்களால் காசு கொடுத்து டிராஃபிக் வாங்குற மாதிரி இருக்குது. அந்த டுட்டோரியல்ஸை நான் இப்போ எடுக்க போகிறேன். அதாவது காசு கொடுத்து எப்படி டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லிங்க்கை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கேன். அதாவது இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா யூஎஸ் வெப்சைட்டு. நீங்கள் வந்து இதில் வந்து டிராஃபிக் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், காசு கொடுத்து வேணாலும் டிராஃபிக்கை வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிராஃபிக் தான் வேணும்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து அப்கிரேட் வெர்ஷன் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட், அதாவது அப்கிரேட் வெர்ஷனுங்கிறப்ப ஒன்லி $8 உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய மதிப்புக்கு 700 800 ஆகும். ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்டு வாங்கிட்டு இருக்கனால உங்களுக்கு என்னென்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வெப் டிராஃபிக் பண்ணுறீங்க, இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டு இல்லை, சரி இது நார்மல் இந்த அக்கௌண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 15 இது வெப்சைட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு தான். அதே மாதிரி அதில் வந்து ஒரு 50,000 நிமிஷம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ டிராஃபிக் ஆகும்போது என்ன செகண்டில் வந்து உங்களுக்கு இருக்கணும், அதாவது உள்ளே போகும்போது 11 செகண்டா 10 செகண்டா எத்தனை செகண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து அப்கிரேட் வெர்ஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெஃபர் யூஆர்எல்லை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச யூஆர்எல், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ்கன்லேருந்து தான் டிராஃபிக் வரணும், எனக்கு வந்து யாஹூலேருந்து தான் டிராஃபிக் வரணும், எனக்கு வந்து அதுலேருந்து, அதாவது எக்ஸட்ராஸ் உங்கள் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் வரணும்னு கொடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிராஃபிக் மூலமாக அதுலேருந்து தான் வரும், தவிர மற்ற இதுலேருந்து வராது. அதே மாதிரி கூகுள் இருக்குது. இதில் வந்து குயிக் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கூகுளு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு அது மாதிரி இருக்குது. இப்போ யூடியூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் லிங்கை கொடுத்தா கூட யூடியூபுக்கு எப்படி டிராஃபிக் போகும் கேட்டிங்கன்னா யூடியூப் லிங்க் மூலியமாக போகும். அதே மாதிரி சர்ச் கீவேர்டு, அதாவது சர்ச் கீவேர்டுங்கிறப்ப உங்களுக்கு யூடியூப்போ இல்லை எந்த லிங்க் வேணால் இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது ட்விட்டரோ யூடியூப்போ, இந்த ட்விட்டரோ யூடியூப்போ கொடுத்ததுக்கப்புறம் அது லிங்க் என்ன லிங்க் கீவேர்டு வந்து என்ன கீவேர்டில் வந்து உங்களுக்கு சர்ச் ஆகணும் கேட்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தமிழ் நியூ மூவிஸ், ஹேக்கிங் வீடியோஸ், அது மாதிரி எக்ஸட்ராஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா அந்த நேம் வச்சு தான் அது டிராஃபிக் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸ்லாம் இருக்குது. 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 10,000 விசிட் ஆகலாம், இல்லை எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், இல்லை நான் வந்து ப்ராஜெக்ட் தான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், ஸோ அவங்களுக்கு வந்து 20,000 டிராஃபிக் தான் வேணும்னா 20,000 30,000 ஏதோ ஒன்று என்ட்ரி பண்ணிட்டு 3,000 டிராஃபிக்னா 3,000, 20,000 20,000 அது மாதிரி என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நார்மல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது டவுன்லோட் பண்ணுறோம்ல அப்ளிகேஷன், அது வந்து ஒரு பிசியில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் அப்கிரேடுக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் 20 பிசி, அதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு 20 பிசியில் கூட டிராஃபிக் போடலாம். அதே மாதிரி ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா 70, நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 70% மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, மீதி வந்து 30% அவங்களுக்கு கமிஷன். இதே ப்ரீமியம் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 100க்கு 100% வந்து உங்களுக்கு அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அப்ளிகேஷனும் உங்களுக்கு நிறையா இருக்கா, நீங்கள் வந்து ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்லாட்டு தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்கு வந்து 2 ஸ்லாட்டு, இப்போ 5 ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. 5 பேஜில் இது பண்ணிட்டு ஐபியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ஐபி, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா இது இருக்கலாம் இருக்குது, அதாவது டெஸ்க்டாப்புக்குள்ளே திருப்பி ஒரு டெஸ்க்டாப்புக்குள்ளே இன்னொரு டெஸ்க்டாப்புக்குலாம் இருக்குது. அதுக்கு என்னோடய டுட்டோரியல்ஸில் இன்னொரு பேஜஸ் இருக்குது, டுட்டோரியல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5 ஸ்லாட்டாக போட்டு ஐபி எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு
சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிராஃபிக் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஆகிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதுக்குங்கிறப்ப உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் வந்து டிராஃபிக் ஆகும். அதே மாதிரி லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு ரிட்டர்ன் டிராஃபிக் ஆகும். உங்களோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 800 தான் இருக்கும். பட் உங்கள் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா உங்கள் இத்தனை பேர் வர்றாங்க, அது இல்லாமல் சர்ச்சிங் ஆகுது, எஸ்இஓ எல்லாமே பெனிஃபிட் ஆகுது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டுட்டோரியல்ஸு. அதே மாதிரி என் பேஜை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா எஸ்இஓ அண்ட் நெக்ஸ்ட்டு டுட்டோரியல்ஸ்லாம் சொன்னேன், அதெல்லாம் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங்.